ராஜமௌலிக்காக காதலை தியாகம் செய்தேன். ராஜமௌலியின் முன்னாள் நண்பர் இயக்குனர் குற்றச்சாட்டு. இந்தியாவின் பேன் டைரக்டர் ராஜமௌலி மீது அவருடைய நெருங்கிய நண்பர் இயக்குனர் சீனிவாச ராவ் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார். ராஜமௌலி என்னுடைய சிறந்த நண்பன். என்னுடைய நண்பனுக்காக நான் என்னுடைய காதலையும் தியாகம் செய்தேன். ஆனால் அதை அவன் துச்சமாக கருதிவிட்டான் என்று ராஜமௌலி மீது அடுக்கடுக்கான புகார்களை வைத்திருக்கிறார் அவருடைய நண்பர் இயக்குனர் சீனிவாச ராவ். தனக்கும் ராஜமௌலிக்கும் 24 ஆண்டுகால நெருங்கிய நட்பு இருந்ததாக சொன்னார். நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். உடனே என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கே வந்தார் ராஜமௌலி. எனக்காக காதலை தியாகம் செய், நான் அந்த பெண்ணை காதலிக்கிறேன் என்று சொன்னார் ராஜமௌலி. இதற்காக என்னுடைய காதலை தியாகம் செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சீனிவாச ராவ். இதனால் ராஜமௌலியுடைய வாழ்க்கை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய காதலை தியாகம் செய்ததோடு அந்த காதலை தியாகம் செய்ததை யாருக்கும் சொல்லாமல் மறைத்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சீனிவாச ராவ். இதன் பின்னர் பெரிய இயக்குனரானார் ராஜமௌலி. நான் ராஜமௌலியுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பல நண்பர்களிடம் சொல்லி புலம்பியதாக ராஜமௌலிக்கு தெரிய வந்தது என்று ராஜமௌலி சொல்லியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் குழப்பம் செய்ய முயற்சிக்கிறார் சீனிவாச ராவ் என்று பல நண்பர்களிடம் புகார் சொல்லியிருக்கிறார் ராஜமௌலி. ஆனால் நான் காதலை தியாகம் செய்தேன். இதனால் 55 வயது ஆகியும் நான் இன்னமும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் தான் தியாகம் செய்திருக்கிறேனே தவிர ராஜமௌலி சுகபோகத்தையும் புகழ் டைரக்டரையும் அனுபவிக்கிறான் என்று சொல்கிறார் டைரக்டர் சீனிவாச ராவ். இந்த சூழ்நிலையில் என்னுடைய குடும்பம் என்னை விட்டு வெகு தொலைவுக்கு சென்று விட்டது. ஆனால் என்னால் பாதிக்கப்பட்டதாக ராஜமௌலி பொய் சொல்லி கொண்டு திரிகிறார். ஆனால் நான் இன்றைக்கு அனாதையாக தெருவில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிறார் இயக்குனர் சீனிவாச ராவ். இந்த வழக்கை பதிவு செய்து ராஜமௌலிக்கு உண்மையை கண்டறியும் கருவியை வைத்து சோதனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார் இயக்குனர் சீனிவாச ராவ். சீனிவாச ராவின் இந்த புகார் தெலுங்கு படவுலையில் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. யமதொங்கா என்று ராஜமௌலி எழுதி இயக்கிய படத்துக்கு நான் நிர்வாக தயாரிப்பாளராக பணிபுரிந்தேன் என்றும் சொல்கிறார் இயக்குனர் சீனிவாச ராவ். இப்போது ராஜமௌலி தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு வைத்து பேன் இண்டியா படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தில் கதாநாயகி நடிக்கிறார் பிரியங்கா சோப்ரா.